பொதுவாக அரபு நாட்டிலே பழக்கம் என்னவென்றால், குழந்தை பிறந்தால் கிராமங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவார்கள் பால் குடிப்பாட்டுவதற்காக. அவர்களாக 2 ஆண்டுகள் பால் குடிப்பாட்டுவது கிடையாது. இன்னைக்கு அந்த பழக்கம் பெரும்பாலும் இல்லை, பரவலாக அந்த பழக்கம் இல்லை. இன்னைக்கு பெற்ற தாய்மார்களை கூட 2 வருஷம் பால் குடிப்பாட்டுவது, கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வேற மாவுக்கு மாறிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் பழக்கம் குழந்தைகளை கிராமங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஏன் கேட்டால், சிட்டியில் பாஷை இருக்குது, அது அரபி பாஷை, அது சிட்டியுடைய பாஷை இருக்குது, வெளியுள்ளவர்கள் தான் வர்றதுனால பல மொழிகள் கலந்த வார்த்தைகள் அதில் இருக்கும். தூய்மையான அரபி, தெளிவான அரபி, சுத்தமான அரபி, சரியான அரபி அது கிராமங்களில் தான் கிடைக்கும். அதனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அந்த அரபியை பழகணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பழக்கம். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தாயிடத்திலே பால் குடிப்பாட்டுவதற்காக கொடுக்கப்படுகிறார். பனு சாயிதா ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய கோத்திரத்தார்களோடு வருகிறார். எங்கே? மக்காவுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ஊருக்கு வருகிறார்கள். பால் குடிப்பாட்டுவதற்காக பிள்ளைகளை வாங்கி செல்லலாம் என்று வருகிறார். வரும் பொழுது அவர்கள் ரொம்ப ஏழை, அவர்களுடைய வாகனம் இருக்குது, அது ரொம்ப பலகீனமானது. அவர்களுடைய வீட்டில் இருந்த ஆடுகளுக்கு ஒழுங்காக பால் கறப்பதில்லை. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைக்கே கூட ஒழுங்கான பால் கிடைக்காது. இருந்தாலும் கூட அவர்களும் எல்லாரோடையும் சேர்ந்து வந்தாங்க, நம்மளும் ஒரு பிள்ளையை வாங்கிட்டு வரலாமே. அப்போ வர்றாங்க, இறங்குறாங்க. பல பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த மக்காவிலே பல தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க. ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தாயாரும் அந்த குழந்தையை வைத்திருக்கிறார்கள். யாராவது வாங்கி செல்வார்களா என்று. ஆனால் எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவர் யத்தீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் அப்பா ஆயிட்டாங்க. அப்போ அவர் யத்தீமாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை நம்ம வாங்கிட்டு போனால் என்ன லாபம் கிடைக்கும்? யார் காசு தருவாங்க? ஏன்னா அதுக்கு பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்கணும்னு சொன்னால் அதற்கு வருமானம் உள்ளவங்களாக இருக்கணும், பெற்றோர்கள் வசதி உள்ளவங்களாக இருக்கணும். எவ்வளோ வசதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு வருமானம் பணம் நமக்கு கிடைக்கும். இவர் அனாதையாக இருக்கிறாரே, எப்படி கிடைக்க போகுது அப்படின்ட்டு எல்லாம் தள்ளிட்டாங்க. யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை நிலையை அறியலை. யாருமே எல்லாம் தள்ளிச்சு வேணாம் 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 வேணாம். எல்லாரும் நல்ல வசதி வாய்ப்புள்ள நல்ல பணக்காரர்களுடைய பிள்ளைகளை வாங்கிட்டாங்க. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பமும் பலகீனமானது, பொருளாதார ரீதியாக அவங்களுடைய வாகனமும் பலகீனமானது. அதனால யாரும் அவங்களுக்கும் குழந்தையை கொடுக்க தயாரில்லை. கடைசியாக ஹலீமா சாதியா தன்னுடைய கணவன் சொன்னாங்க, நான் இவ்வளோ சிரமப்பட்டு பார்த்தாச்சு, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கல, கடைசியாக இந்த அனாதை குழந்தையை வாங்கிட்டு வருவோமே, அனாதை குழந்தையை வாங்கிட்டு வருவேன். ஹலீமா சாதியாவுடைய மனசில் அல்லாஹ் தஆலா போட்டால் இது யத்தீம் அல்ல, துர்ரே யத்தீம், இது வெறும் அனாதை அல்ல, இது அனாதை முத்து. இந்த குழந்தை இடத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் இந்த உலகத்தில் வேறு யார் இடத்திலும் பார்க்க முடியாது அப்படிங்கிற சிந்தனையை ஹலீமாவுடைய மனசில் அல்லாஹ் போட்டால் நான் வாங்கிட்டு வரேன். அவருடைய கணவர் சொன்னார், அல்லாஹ் பரக்கத்தன், வாங்கிட்டு வாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குருவே பரக்கத்தானவர்கள், அதை அவருடைய மனதில் போட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி பரக்கத்தன், அவரிடத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுக்கட்டுமே, அதன் மூலமாக நமக்கு பரக்கத்து கிடைக்கட்டுமே, காசு பணம் கிடைக்காட்டி போதும். அவர் அனாதை பிள்ளைகளுக்கு என்று எல்லாரும் ஒதுக்குறாங்க, பெற்றோர்கள் இல்லை, தந்தை இல்லை என்பதனால் காசு கிடைக்காது ஒதுக்குறாங்க, நமக்கு பரக்கத்து கிடைச்சா போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களும் தாயாரும் பிள்ளையை கொடுத்து அனுப்புறாங்க. எல்லாம் இரவு பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்குறாங்க. இவ்வளவு காலமாக ஹலீமா சாதியா அவங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட மாறுபட அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கையில் வாங்கினாங்களோ அவங்களுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய பால் தன்னுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல, பால்குடி சகோதரருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போக மீதம் இருந்தது தன்னுடைய பிள்ளைக்காக. அவங்க நினைச்சு பார்த்ததில்ல இப்படி ஒரு மாற்றம் நினைச்சு பார்த்தது. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, எல்லாம் அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறதாக பயண கூட்டம் கிளம்பி போகும் பொழுது முதல்ல வரும் பொழுது ஹலீமாவுடைய வாகனம் என்ன செய்யலை, வேகமாக போகலை, மெதுவாக போச்சு.
போகும்போது பார்த்தா ஹலீமா சாதியார் ரலியல்லாஹுடைய வாகனம் வேகமாக எல்லா வாகனத்துக்கும் முன்னாடி ஓடும். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னப்பா வரும்போது இவ்வளவு மோசமாக இருந்த வாகனம் போகும்போது என்ன ஆச்சு, அது எப்படி இவ்வளவு வேகமாக ஓடுது? அவங்களுக்கு தெரியல இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அந்த வாகனத்திலே உட்கார்ந்தார்களோ அந்த வாகனம் பறக்கத்தாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது ஹலீமா தன்னுடைய கையிலே ஏந்தினார்களோ அவர்களுடைய பாடில் பறக்கத்தானார்கள். வேகமாக சீக்கிரமா போய் சேர்ந்தாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் அந்த காலத்தில் சொத்துன்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி கலர் இல்லை, தங்கம் வெள்ளி நிறைய கட்டி கட்டியாக இருக்கிறது. ஆகப்பெரிய சொத்து அன்னைக்கு விவசாயம். அது மாதிரி ஆட்டு மந்தை வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே பரவலாக ஆட்டு மந்தைகள் இருக்கும். அதனால தான் இஸ்லாத்தில் தெரியத்தில் கூட ஆட்டில் தக்காத்து கொடுக்கணும், மாடுகளில் தக்காத்து கொடுக்கணும், வெட்டாளத்தில் தக்காத்து கொடுக்கணும் சொல்லப்படும். அதுதான் அவங்களுடைய சொத்து. அவங்களுடைய வீட்டில் ஆடுகள் இருந்துச்சு. இதுவரைக்கும் அவங்க வீட்டினுடைய ஆட்டில் பால் ஒழுங்காக கலக்காது. ஆனால் இவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாங்களோ அந்த ஆடும் பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆடு பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடமெல்லாம் பறக்க, தொட்ட இடமெல்லாம் பறக்க, பட்ட இடமெல்லாம் பறக்க. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாங்க. வீட்டில் உள்ள பால்கள் ஆடுகளும் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பால் சொன்னார். அவருடைய கணவர், அல்லமி யா ஹலீமா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நீ நசமத்தன் முபாரக்கத்தன் பரக்கத்தான ஒரு பிள்ளையை நீ கொண்டு வந்திருக்கிறாய். பறக்கத்தான ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாய். வீடும் பறக்கத்தானது, வீட்டினுடைய சொத்துக்களும் பறக்கத்தானது, வாகனத்திலே பறக்க, பாலில் பறக்கத்து, எல்லா வகையான பறக்கத்து. இது யாரின் மூலமாக கிடைக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபியாக ஆகல. 40வது வயதில் தான் நுபுவத்து கொடுக்கப்படுறாங்க. குழந்தையாக பிறக்கும் பொழுதே, வளரும் போதே, பால் குடிக்கும் பொழுதே ஏராளமான ஆச்சரியங்கள். அதில் இது ஆகப்பெரிய ஆச்சரியம். நம்ம புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான உடலை எடுத்து வந்தாங்க. அல்லாஹ் அவர்களுடைய உடலின் மூலமாக இவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு அரவணைத்துக் கொண்டால் எவ்வளவு இன்னைக்கு அவங்க இல்லையே எங்க கையில அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்குது, குர்ஆன் இருக்குது, சுன்னா இருக்குது, அவர்களுடைய நடைமுறை இருக்குது, அவர்கள் கற்றுத்தந்த கலாச்சாரம் இருக்குது. அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்ற குர்ஆன்